ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge டே 25. இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். சரிங்களா? வாங்க. இன்னும் வந்து 5 days தாங்க இருக்குது. ஸோ எப்படி போகுதுன்னே தெரியாது, டப்புன்னு போயிடும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதான் சோயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ்ல வந்து நான் பிழிஞ்சு போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா? ஆனால் அந்த மசாலாலே நான் வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சிருந்தேன். ஸோ அதனால எனக்கு அந்த மசாலா அதுவாயிடுச்சு. இல்லைன்னா நீங்க வதக்கிட்டு கூட பண்ணலாம். சரிங்களா? அதுதான் வந்து நீங்க வந்து நான் வந்து இது திணை சாதம், அது கூட வந்து சாரி திணை இல்லை, சாமை சாதம், அது கூட வந்து கொள்ளு துவையல், அதுக்கப்புறம் வந்து அந்த கட்லெட் பண்ணியிருந்தேன் இல்லையா சோயா, அதை வச்சு சாப்பிட்டேன். அந்த துவையிலே உங்களுக்கு போதுமான்னு தெரியும், நல்லா பரட்டி சாப்பிட்டேன் சிஸ்டர். அந்த துவையிலே வச்சு பரட்டி சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் வேணும்னா வெஜிடபிள்ஸ் ஏதாவது நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? எனக்கு அன்னைக்கு என்னால அதுதான் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா எனக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன் சிஸ்டர். சரிங்களா? இதுக்கு மேல நீங்க வந்து வெயிட்டை குறைக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா நான் குறைக்க போறது கிடையாது, இதை மெயின்டைன் வந்து பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் நான் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ என்கிட்ட வந்து வெயிட் லாஸ் எதிர்பார்க்காதீங்க, அதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ நான் இந்த மாதிரி தாங்க இருப்பேன். மொச்சக்கொட்டை குழம்பு ரெசிபி போடுங்கன்னு சொல்லிடுங்க. சிம்பிள் ரெசிபி தான், நான் ஆல்ரெடி நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் நான் கண்டிப்பா நான் பண்ணும்போது கண்டிப்பா ஷேர் பண்றேன். என் ஃப்ரெண்டு வந்து உங்களோட வீடியோ ஷேர் பண்ணாங்க. நான் இப்பதான் உங்களோட வீடியோ பார்த்து ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து உடம்பெல்லாம் குறைய வேண்டாம், உடம்பெல்லாம் நல்லா இருக்கு, பெல்லி ஃபேட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ், அதுக்கப்புறம் வெந்தயத்தை வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சு அதை சுடுதண்ணில் ஆட் பண்ணி குடிக்கிறது, கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி, இதெல்லாமே குறைச்சி அதெல்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க, இல்லைன்னா பிளாங்க்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? என்னால ஃபாலோ பண்ண முடியல சிஸ்டர், பசங்களுக்கு முடியல, எனக்கு முடியலன்றதுனால எனக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லுங்க. பரவாயில்ல சிஸ்டர், உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? சாபுதானா உப்புமா சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. சாபுதானா என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஜவ்வரிசி தான் சொல்லுவாங்க. ஜவ்வரிசி வந்து மரவள்ளி கிழங்குல இருந்து வர்றதுதான், அளவா எடுத்துக்கலாம். அதுல வந்து நீங்க சாபுதானா, அதாவது ஜவ்வரிசியை கம்மி பண்ணிட்டு அதுல வந்து ஏதாவது பருப்போ பயரோ அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி செய்யற மாதிரி நீங்க வந்து ப்ரோட்டீன் ஏதாவது ஆட் பண்ணி பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குற அன்னைக்கு October 10 என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே. போன வருஷத்துல இருந்து என்னை பார்த்துட்டு இருக்க ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அண்ணனுக்கு பர்த்டே விஷஸ்ன்னு ஆல்ரெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அட்வான்ஸாகவே. ஸோ அதனால இன்னைக்கு போய் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ எல்லாமே வ்ளாக்ல இருக்கு பாருங்க. ஸோ எல்லாருமே என்னோட ஹஸ்பண்டை வந்து வாழ்த்துங்க. சரிங்களா? October 10 10/10 அவரோட பர்த்டே. மறக்காம எல்லாருமே வாழ்த்துங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாருமே கொடுங்க. சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திரும்ப நாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.35 வந்து இருக்குது. சூப்பர். நான் வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறதுக்கு ஒரு பிளாக் காஃபி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் இன்றைக்கி. இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அது கூட வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணி குடிச்சாச்சு. வீடியோ வந்து கையில் கேமராவில் வந்து எப்படி டஸ்ட்டு போட்டிருக்கும் போல தான் வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து சுண்டல் வந்து ஊற வச்சுருந்தேன், கருப்பு கொண்ட கடலை. அதை வந்து வாஷ் பண்ணிட்டு தண்ணி உப்பு போட்டு ஒரு சைடு வந்து வச்சுட்டேன். கவனுக்கு வந்து இந்த ஆட்டா நூடுல்ஸ் தான் காலைல வந்து பண்ணுறேன், அவனோட லஞ்ச் பாக்ஸ்க்காக. ஸோ இங்கிட்ட வந்து குக்கரும் விசில் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆட்டா நூடுல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா அந்த மசாலா மட்டும் போட்டு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குக்கர் வந்து பார்த்திங்கன்னா 2-3 விசில் வர முடியாது. அந்த கருப்பு கொண்டக்கடலை மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ சூப்பராக வெந்துருச்சு. அதை வந்து எடுத்து அவனுக்கு வச்சுட்டு அந்த ஆட்டா நூடுல்ஸையும் வச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி தான் வந்து பேக் பண்ணேன். நூடுல்ஸே இந்த மாதிரி மில்லட்ஸில் கிடைக்குதுங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோதுமை இந்த மாதிரிலாம் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி அப்பப்போ பயன்படுத்திக்க வேண்டியது தான், என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து வின்டர் யூனிஃபார்ம்லாம் போட்டு ஹஸ்பண்ட் வந்து கிளப்பி விட்டுட்டு கூட்டிகிட்டு போய் விட போயிட்டாங்க. சரி நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் பண்ணிகிட்ருந்தேன். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான். அதுக்கப்புறம் நான் வாக்கிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை களைஞ்சி ஒலை வச்சு விட்டுலான்ட்டு ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து பண்ணேன். அதுக்கப்புறமா வெண்டைக்காய் நறுக்கிறேன். வெண்டைக்காய் பொரியல் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ குக்கரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஃபியும் வந்து போட்டுக்கிறேன் அம்மாச்சிக்கு. ஸோ அதான். எதுக்கு மெதுவா நின்னு நின்னு அந்த காப்பிய ஊத்துறேன் அப்படின்னா, அந்த ஆட வந்து அம்மாச்சிக்கு பிடிக்கும். அது விழுகுறதுக்காக தான் அப்படி நின்னு நின்னுட்டு ஊத்திட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து அந்த சுண்டலு, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அப்புறம் காஃபி எல்லாம் வச்சு அவங்களுக்கு குடுத்துட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறமா வந்து சாதம் வந்து ஓப்பன் பண்ணா குக்கர்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடையில வெண்டைக்காய் பொரியலுங்க. எப்படின்னா, ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கி விட்டுட்டு, கொஞ்சம் பூண்டு தட்டி சேர்த்தேன். அதுக்கப்புறமா வெங்காயத்த போட்டு சாரி வெண்டைக்காவ போட்டு வதக்கிட்டு, அது கூட வந்து மஞ்சத்தூள், உப்பு போட்டு சுட சுட வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சுண்டலையும் இந்த மாதிரியே தான் தாளிச்சேங்க. அதே சேம் மெத்தட்ல தாளிச்சுட்டு, கொஞ்சம் சிக்கன் பொடி மட்டும் போட்டேன். அதாவது சிக்கன் மசாலா போட்டு, அந்த கொண்டைக்கடலைய போட்டு வதக்கிட்டு, ரைஸு போட்டு, உப்பு போட்டு பெரட்டி விட்டுட்டேன். ஒரு கொண்டைக்கடல சாதம் மாதிரி. ஸோ அதான். இங்கிட்டும் வெண்டைக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சு ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணிட்டேன். அப்புறமா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ஸோ சுண்டல் வேக வச்ச தண்ணி நல்லா ஒரு கிளாஸு, அது ஒரு கப்பு, அப்புறம் கொஞ்சம் கொண்டைக்கடலையும் வச்சு சூப்பரா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கையோட பாத்திரத்த எல்லாம் கழுவி போடுவோம் இல்லையா? ஸோ அதையும் வந்து வேலைய முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து ஆகியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து காஃபி வந்து போட்டு அம்மாச்சிக்கு எப்பவும் 11 மணி போல குடுப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணேன். ஸோ அதையும் கொண்டு போய் வந்து குடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, சரி மிஷின்ல துணிய போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் வந்து போட்டு விட்டாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் போடுது நல்லா. ஸோ அதனால காய போட்டு எடுத்துடலான்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். 3 முட்டை தான் இருந்துச்சு. சரி அத வேக வச்சிரலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பாலக்கீரை நேத்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சு வச்சாச்சு. அம்மாச்சி தான் ஆஞ்சு குடுத்தாங்க. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீரை ஆயிர மட்டும் எனக்கு வந்து எரிச்சலா இருக்குங்க. அப்ப வந்து ஆஞ்சு குடுத்த கீரைய வாஷ் பண்ணிட்டு, அதில அவ்ளோ மண்ணு இருந்ததுங்க. அத வாஷ் பண்ணி பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு, ஒரு கடாயில சேர்த்துக்கிறேன். இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு வந்து பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாமே சேர்த்துக்கிறேன் நானு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு நம்ம வந்து லைட்டா தண்ணி தெளிச்சு அத வந்து வேக வச்சுக்கிறோம். சரிங்களா? கீரை கடையல் மாரி தான் பண்ண போறோம். கீரையெல்லாம் டெய்லியும் கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? அப்புறம் வந்து நல்லா தண்ணி குடிச்சுக்கிறேன் இடையில. நெறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, கீரை நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சா, இத அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம வந்து மத்து வச்சிருந்தா கடைஞ்சுக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜார்ல தான் அரைக்க போறேன். ஸோ ஆற வச்சுட்டு துணியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்து காய போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே வந்து படிக்கட்டிலேயே நல்லா வந்து காய போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கவனுக்கும் வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஆட்டோக்கார பைய கூட்டு வந்துட்டாங்க. அண்ணனுக்கு ஐடி கார்ட கழட்டி அங்க மாட்றாரு. அழகா அவரும் வேலை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ என் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கீரை நல்லா ஆறிருச்சு. அத வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு, ஜீரகம், பெருங்காயத்தூளு, வரமிளகாலாம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச அந்த கீரையும் சேர்த்து, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சூப்பரா கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த மாரி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பருப்பு போட்டும் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அப்புறம் முட்டை வந்து வேக வச்சதையும் வந்து உரிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரவை களி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில ஒரு 5, 6 ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. வெள்ளை ரவை தாங்க. உப்பு தேவைன்னா போட்டுட்டு கிண்டிட்டே இருந்தோம்னா அந்த மாரி களி பதத்துக்கு வரும். ஸோ அதுதான் ரவை களி. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த ரவை களி, ஒரு அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் இந்த பாலக்கீரை கடையல், வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்கா மதிய லஞ்சை வந்து நான் சாப்பிட்டு முடிச்சேங்க. செம்மையா இருந்தது. ஸோ முன்னாடியே நான் அம்மாச்சிக்கு வந்து சாப்பாடெல்லாம் குடுத்துட்டேன். அத வீடியோ ஷூட் பண்ணல அதான். அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு, அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிட்டுருந்தேங்க. ஷார்ட்ஸ் எடிட்லாம். அதுக்கப்புறம் அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவன கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு, அம்மாச்சிக்கு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா? அவங்களுக்கு காஃபி போட்டு குடுத்துட்டு, நான் வந்து ஸ்நாக்ஸுக்காக அந்த உப்பு கடல எடுத்துக்கலான்ட்டு ஒரு 2, 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு கடல தான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அளவா எடுத்துக்கணுங்க. அதுதான் வந்து முக்கியம். சரிங்களா? ஸோ அத சாப்பிட்டு முடிச்சுட்டு, குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டேன் அகெயின். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ நைட்டு 12 மணிக்கே வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு, ஒரு கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நானு, அம்மாச்சி, தருணு. கவன டியூஷன்ல விட்டுருக்கோம் இல்லையா?
ஸோ அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும் கிளம்பியாச்சு. ஸோ டியூஷன்லேருந்து வர டைம் சீக்கிரம் வந்துடுவான். இருந்தாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு போயிருக்கோம். ஆட்டோவில் போனால் பயங்கரமான டிராஃபிக்குங்க. அது போக நாளைக்கு வந்து இங்கே வந்து டெல்லியில் அதாவது நார்த் இந்தியன்ஸ் ஃபெஸ்டிவல் என்னென்னா கர்வா சௌத்துன்னு சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட்காக அந்த நிலாவை பார்த்து விரதம் இருப்பாங்க இல்லையா? ஸோ நிலாவை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் முகத்தை பார்ப்பாங்கல்ல, அந்த ஃபெஸ்டிவலு. ஸோ அதனால் எல்லாரும் மெஹந்தி போடுறது அது இதுன்னு ரொம்ப பிஸியாக இருந்தது. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நகை கடைக்கு தான் வந்திருக்கோம். ஹஸ்பண்ட்க்கு வந்து மோதிரம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ பழைய திங்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு தான் அந்த மாதிரி தான் வந்து வாங்கினோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஆட்டோ பிடிச்சி. ஸோ செம்ம டிராஃபிக்குங்க. அங்கே வாங்கினது டைமை விட அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் டைம் தான் அதிகமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சரி நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து டின்னர் சாப்பிட்டுக்கலான்னு எடுத்து வச்சேன். அந்த கீரை கடையில் இருந்துச்சா 2 ப்ரௌன் ப்ரெட்டை வச்சு நான் வந்து சிம்பிளாக அன்றைக்கி வந்து முடிச்சிட்டேங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டைம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் அப்புறம் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தோசை, இட்லி பொடி இருந்தது. அப்புறம் நேற்று அரைச்ச சட்னி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் சாதம், இந்த கீரை கடையெல்லாம் இருந்ததா, ஸோ அதெல்லாமே வச்சு டின்னர் முடித்து ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா கையோட வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தையும் கழுவி போட்டு அந்த வேலையை முடிச்சிட்டோன்னா டோட்டல் கிச்சன் வேலையும் முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ அதையும் கிளியர் பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 இருந்து டின்னர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நீங்கள் வந்து நிறையா தண்ணி குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு 12 மணிக்கு சூப்பராக வந்து கேக் கட் பண்ணிவிட்டு கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து பண்ணிடலான்ட்டு ரெடி பண்ணி சூப்பராக வந்து நான் பசங்க அம்மாச்சி எல்லோரும் உட்காந்து சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு சிம்பிளாக. ஸோ நைட்டு 12 மணிக்கு தூங்காமல் உட்காந்துருந்து பண்ணியாச்சு. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி டே சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வ்ளாகு. ஸோ அவ்வளோதாங்க. ஷார்ட்ஸில் மித்ததெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய். See you. Bye.